அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலக முடிவு நாள் எப்பொழுது வரும் என்பது சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் தெளிவான நமக்கு பல செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ என்ற ஒரு வசனத்தின் ஆரம்ப வார்த்தைகளிலேயே அதை தெளிவுபடுத்தி இருப்பான். உலகம் எப்பொழுது அழியும் என்பதை சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வியாக எழுப்பியிருப்பார்கள். அதற்கெல்லாம் பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். உலகம் எப்பொழுது அழியும் என்றோ, மறுமை எப்பொழுது வரும் என்றோ, இந்த கேள்விகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை சொல்லி தந்திருக்கிறார்களே தவிர ஆண்டுகள் கணக்கு வைத்து சொல்லித் தரவில்லை. ஆனால் ஊடகங்களோ ஆண்டு கணக்காக பல ஆண்டுகள் கடந்து சொல்லி கொண்டே இருக்கிறது. 1995, அதற்கு பிறகு 2000, 2010, அதற்கு பிறகு 2015, இன்றும் உலகம் அழியவில்லை. ஆக மனிதன் ஒரு கருத்து சொல்கிறான். இந்த மனிதன் உலகத்தினுடைய இந்த பூமி ஓட்டம், பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அழிவு, அது நெருங்கக்கூடிய பாதைகள், அது சிதறிவிடக்கூடிய அந்த நடைமுறை பாதைகள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு உலகம் அழியப் போகிறது என்று ஒரு கணித்து சொல்கிறானே தவிர அது ஒரு முடிவாக இருக்க முடியாது. ஏனென்றால் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅ, மறுமை நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதனுடைய ரகசியம், அதனுடைய ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிகுறிகள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் இந்த உலகத்தில் அத்தனை பேர்களும் இறைவனை நம்பக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள், ஈமான் கொண்ட மூமின்களாக மாறிவிடுவார்கள் என்றும் இருக்கிறது. இதற்கு நேர் எதிராக, ஈமானுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்களுடைய தலை ஓங்கி, அவர்களுடைய கை ஓங்கி பெரிய குழப்பம் ஏற்படும், உலகமெல்லாம் போர் மூட்டம் ஏற்படும் என்ற அடிப்படை, என்ற கருத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே குழப்பம் நடப்பதற்கு 2 காரணங்கள் அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒன்று, முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்ட குறைபாடுகள். எப்படி வாழணும்னு தெரியல, இஸ்லாம் தெரியாமலேயே முஸ்லீம்களாக இருக்கிறோம். முதல் காரணம் இது. ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்பது தலையாய கடமை என்பதை விளங்காமல் பாமரத்தனமாக இன்றைக்கும் பல கோடி முஸ்லீம்கள் உலகத்தில் இருக்கிறோம். இதை தவிர இன்னொரு காரணம், மீடியாக்கள், ஊடகங்கள் முஸ்லீம்களை தவறாக சித்தரித்தால் மட்டுமே நாம் நம்முடைய தொழிலை நடத்த முடியும் என்ற தர்ம சங்கடம் அவர்களுக்கு உள்ளூரிலிருந்து வெளி நாடுகள் வரை ஊடகங்களுடைய அடிப்படை இப்படித்தான் இருக்கிறது. அவங்க உண்மையை சொல்ல முடியலை, சொல்லணும்னு நினைக்கக்கூடிய பல ஊடக அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. உண்மை அதுதான், சொல்ல முடியாது. அப்படி உண்மையை மட்டுமே நாங்கள் சொல்வோம் என்றால் அவர்களுடைய உரிமை பறிக்கப்படும், அல்லது அவர்களுக்கு பல்வேறு விதமான அரசியல் தொந்தரவுகள், ஆட்சி தொந்தரவுகள் அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே எல்லா ஊடகமும் அரசியல் சார்ந்து என்ன சொல்லுகிறார்களோ அந்த செய்தியை கொஞ்சம் புதிய கோணத்தில் சொல்வதற்கு மட்டுமே பிரயத்தனம் எடுத்துக் கொள்கிறார்கள். நாம் புதுசாக சொல்லணும், நாம் முதல்ல சொல்லணும், ஆனால் உண்மையை சொல்லணும் என்று சொல்வதற்கு ஒரு ஊடகமும் இல்லை. அந்த வகையிலே சமீபத்தில், அதாவது நேற்று நடந்த நியூசிலாந்து என்ற அந்த நாட்டிலே ஒரு பள்ளி வாசல் நடந்த பயங்கரமான தாக்குதல். ஒரு மனிதன் தன்னுடைய காரின் பின்புறத்திலிருந்து துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வழிநடுக அவனே அதை காட்சி படமாக்கி அங்கே இருக்கக்கூடியவர்கள், பல முஸ்லீம்களை, தொலை வந்தவர்களை சுட்டு வீழ்த்தி ஒரு கலேபரம் செய்து ஒரு போர் பூமியாக ஒரு பள்ளியை மாற்றி வைத்திருக்கிறான் என்ற இந்த சம்பவம் நமக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. எப்படி? அவன் உண்மையாகவே பைத்தியக்காரனாக இருந்தால் மிக தெளிவாக ஒரு பள்ளிவாசலுக்குள் மட்டுமே அவன் எப்படி வர முடியும்? வேறு எங்காவது சென்று இருக்க வேண்டும். அவனுடைய உள்ளத்தில் முஸ்லீம்களை மட்டும் கொலை செய்ய வேண்டும் என்ற ஆழ்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது என்றால் அவன் உண்மையாகவே சைக்கோவாக, பைத்தியக்காரனாக இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஒரு கால் அப்படி இருந்தால் அவனுடைய ஆழ்ந்த உள்ளத்திலே முஸ்லீம்களை தவறாக, விரோதமாக நினைத்து உள்ளத்தின் அழுத்தம் அவனை அப்படி மாற்றி இருக்கலாம்.
என்றாலும் கூட இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பதை ஊடகங்கள் எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடக்கிறதோ அதையெல்லாம் ஊடகம் மறைக்கிறது. இன்றைக்கி நாம் பகிர்ந்து கொள்கிறோம், ஆனால் பொதுவான ஊடகங்கள் இதில் நடந்த நல்ல கட்ட விஷயங்களை பகுத்து சொல்லவே இல்லை. இதை தவிர நாம் முஸ்லீம்கள் ஒரு தவறு செய்துவிட்டால், நீங்கள் செய்தித்தாள்களில் பார்க்கலாம், ஒரு முஸ்லீம் தவறு செய்தால் ஒரு தீவிரவாதி, இஸ்லாமிய தீவிரவாதி தவறு செய்து விட்டார் என்று வரும். ஆனால் முஸ்லீம் அல்லாத வேறு யார் தவறு செய்தாலும் அவன் எந்த மதம் என்பதை குறிப்பிடாமல் அவன் பெயர் போட்டு இன்னார் தவறு செய்தான் என்று வரும். இது உலக ஊடக மையத்திற்கு யூதர்கள் சொல்லித்தரக்கூடிய பாடம். இதை தாண்டி எவர்களாலும் வர முடியவில்லை. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் மையங்களும் யூதனுடைய கையில் தான் இருக்கிறது. அமெரிக்க ஆட்சி, ஐநா சபையினுடைய நிர்வாகம் உட்பட எங்கெல்லாம் உலகத்தில் பொருளாதார நிதியை நிர்ணயிக்கக்கூடிய அமெரிக்கா யூதனுடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு நினைவு வருகிறது. யூதன் இருக்கிறானே, அவனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அவன் உங்களை எல்லாம் பிரித்து விடுவான். ஏனென்றால் குர்ஆன் சொல்லுகிறது, யூதன் அடிப்படையில் கருத்து வேறுபாட்டில்தான் அவன் வீழ்ந்து அழிந்து விட்டான், பல்வேறாக பிரிந்து விட்டான். அதுபோல் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஒத்த கருத்தோடு ஒரே சிந்தனையோடு நீங்கள் இந்த நிகழ்காலத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நெருக்கத்திலே இருக்கக்கூடிய நாம் ஒத்த சிந்தனையோடு பதவிக்கும் பொருளுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாமல் எல்லா உலக ஆசாபாசங்களை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், முஸ்லீம்கள், குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சமீபத்தில் நாம் எல்லாம் மருத்துவ தேர்வு எழுத சென்ன இஸ்லாமிய சகோதரிகள் விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நீட் எக்ஸாமிலே உள்ளாடை வரை பரிசோதனை செய்த கொடூரமான நிலைகள், இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக எழுதப்பட்ட சட்ட திருத்தங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த மாதிரியான தாக்குதல்கள், நிகழ்வுகள் நடப்பதை ஊடகம் வெளிப்படுத்தாமல் இருப்பதே நமக்கு தெரிகிறது, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஊடகத்தினுடைய நியாயம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாது, எல்லோரும் எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எனவே செய்திகளை, உண்மையை உணர்த்துவதற்குத்தான் முஸ்லீம்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை பேசுங்கள். அந்த அடிப்படையில் உண்மை மட்டுமே பேசக்கூடிய, அது யாருக்கு பாதகமாக எதிராக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் புரியும்படி உண்மை மட்டுமே பேசி வாழும் நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.